ஒன்று एक, இரண்டு दो, மூன்று तीन, நான்கு चार, ஐந்து पाँच, ஆறு छः, ஏழு सात, எட்டு आठ, ஒன்பது नौ, பத்து दस, பதினொன்று ग्यारह, பனிரெண்டு बारह, பதிமூன்று तेरह, பதினான்கு चौदह, பதினைந்து पंद्रह, பதினாறு सोलह, பதினேழு सत्रह, பதினெட்டு अठारह, பத்தொன்பது उन्नीस, இருபது बीस. இது நான் ஒன்னு ஏக் அப்படின்னு படிச்சேங்க. நீங்க இப்படி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏக் தோ தீன் சார் பாஞ்சு இப்படி படிச்சாலும் பரவாயில்ல. நீங்க பார்த்து படிக்கிறதுக்கு பிடிஎஃப்ல எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ் வரைக்கும் இருக்குன்றதும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். யார் வேணாலும் ட்ரை பண்ணுங்க. யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. தப்பா சொன்னாலும் இங்க அது சரிதான். உங்களுடைய முயற்சி தான் உங்களுக்கான ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ். அதுதான் உங்க முயற்சி தான். தப்பா சொன்னாலும் பரவாயில்ல. நீங்க சொன்னாதான் அது சரியா தப்பான்றத கண்டுபிடிக்க முடியும். அதனால தயங்காம எல்லாருமே பேசுங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறேன். நைட் 2 மணி ஆனாலும் இருந்து கடைசி வரைக்கும் பேசுறவங்க வரைக்கும் இருந்து நான் கேட்கிறேன். அதனால நீங்க முயற்சி பண்ணுங்க. நான் சப்போर्ट பண்றேன். चलिए शुरू करते हैं. सर हाँ जी ट्राई करना जी। सर एबिनेशन सर। हाँ जी बोलिए। नमस्कार जी। नमस्कार सभी को नमस्कार। 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 16 17 18 19 20 17 का அப்புறம் 18 18 சொல்லுங்க. 18 18 அதுக்கப்புறம் 18 19 20 and 20. அவ்வளவுதாங்க. வெரி குட். நீங்க வந்து தன்யவாத் ஜி. நீங்க வந்து நல்லாதான் சொல்லியிருக்கீங்க. 16க்கு அப்புறம் தடுமாறுறீங்க. நீங்க ஃபாஸ்டா போறதுனால என்னால அந்த அளவுக்கு கேட்ச் பண்ண முடியல, பிடிக்க முடியல. நீங்க சொன்னது சரிதான். ஆனா 16ல இருந்து 20 வரைக்கும் அந்த 4 எழுத்துக்கள் மட்டும் தனியா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு முறை பிராக்டிஸ் பண்றேன். சரிங்க ஜி. வேற யார் பேசுறீங்க? ஓகேங்க சார். தன்யவாத். नमस्कार जी धन्यवाद जी। नमस्कार जी। ஆமா சொல்லுங்க। 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அவ்வளவுதாங்க. இது धन्यवाद जी। தன்யவாத் ஜி. இது புக்ல பார்த்து படிக்கும் பொழுது 11ல இருந்து 11 12 13 கடைசீட்டுல வந்து ஹேன்ற வார்த்தை இருக்கும். இந்த இந்த கடைசீட்டுல வர்ற ஹேன்றது பெரும்பாலும் யாரும் சொல்றது இல்ல. அது சைலண்ட் லெட்டராவே தான் பேசும் பொழுது எல்லாருக்கும் கேக்குது. அதனால 11 12 13 தான் எல்லாருமே ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. 100க்கு 99% இப்படிதான் பேசுறாங்க 11 12ன்னு. ஒரு சிலர் மட்டும்தான் 11 12 இப்படின்னு பேசுவாங்க. அது நார்த் இந்தியால சொல்றேன். நம்ம ஊர்ல புக்கை பார்த்து படிக்கிறவங்க, கிளாஸ்ல அதாவது ஸ்கூல்ல படிக்கிறவங்க இப்படிதான் பேசுவாங்க. ஆனா பிராக்டிக்கலா பேசும்பொழுது 11 12 13 தான் வருமே. ஃப்ளூயண்டா பேசும்பொழுது இப்படிதான் வருமே தவிர 11 12 அப்படின்னு வராது. இது ஒரு சின்ன ஹிண்ட். வேற யாராவது படிக்கிறீங்களா? नमस्ते जी।
नमस्ते जी, बोलिए। रामकृष्णन। हाँ जी, बोलिए। 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 8 9 10 हम्म, 11 12 13 14 15 13 14 15 13 17 18 19 இருங்க 20 இருங்க 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 1ல இருந்து 14 வரைக்கும் கரெக்டா வந்துட்டீங்க. 15 சொல்லுங்க. 15 16 13 16 16 நீங்க நீங்க பேப்பர்ல எழுதி வச்சு ஆரம்பத்துல பேப்பர்ல எழுதி வச்சு படிங்க. அப்பதான் வந்து அதுமே அந்த நீங்க படிச்சது மேல நம்பிக்கை வரும். அதையே திருப்பி திருப்பி பார்க்கும் பொழுது உங்க மைண்ட்ல நிக்கும். ஆஹ் நம்ம மைண்ட்ல இருக்கிறத சொல்ல 17 ஆரம்பிச்சோம்னா தப்பா தான் போகும். அதனால இனிஷியலா ஓகே பேப்பர்ல நோட்ல எழுதி வச்சு படிங்க. அது உறுதியா கன்ஃபார்மா நல்லா இருக்கு கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மைண்ட் தானாவே அதை கேப்சர் பண்ணி சேவ் பண்ணிரும். சேவ் பண்ணி வச்சுக்கும். ஓகே அதனால பேப்பர்ல எழுதி வச்சு படிங்க. 15 15 16 16 16 16 17 सत 17 हाँ 18 18 ம் 19 19 ஆ 20 30 அவ்வளவுதான் ஜி. கரெக்ட். நன்றி வேற நன்றி யாராவது பேசுறீங்களா? சார் நான் வினோதினி நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்கம்மா. हाँ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 அவ்வளவுதான்மா. கரெக்ட்மா கரெக்ட்மா கரெக்ட். धन्यवाद। தன்யவாத். தன்யவாத் ஜி. வேற யாராவது பேசுறீங்களா? சார் நான் பேசட்டுமா? जी नमस्कार जी। பேசுங்க பேசுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இருங்க 17 இருங்க 18 14 14 14 15 சொல்லுங்க. 15 16 16 17 17 18 18 18 18 சரிங்க. மற்ற இட்டு போடணும் 18 18 19 20 அவ்வளவுதாங்கய்யா. சரிங்கய்யா. சிறப்பு. धन्यवाद। தன்யவாத் ஜி. வேற அடுத்துங்க. सभी को नमस्कार जी। நமஸ்கார்மா, बोलिए। 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 அம்மா ஒரே நிமிஷம் இருங்க. 17 18 15 சொல்லுங்க जी। 15 15 15 ஆமா இதுதான்மா கரெக்ட். 15 जो நம்ம இது எப்படி 15 வருமா? எப்படி வரும்னாமா ஒரு சில வேலைகள் வந்து டேய் பண்றா தம்பி பண்றான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? இந்த வேலையை செய்யணும்னு ஆமாங்க ஜி। சொல்றதுக்கு பண்ணுடா அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க. हाँ जी அப்பதான் அது வரும். 15 15 அவ்வளவுதான். ओके जी। 16 16 16 17 17 16 ஆமாமா 17 17 17 17 18 18 19 18 ஆமா 19 20 ஓகேம்மா கரெக்ட். நீங்க அந்த 15ல இருந்து धन्यवाद जी। இன்னொரு தன்யவாத்மா. நீங்க 15ல இருந்து தனியா பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் ஈஸியா இருக்கும். ओके जी। வேற யார் பேசுறீங்க? முயற்சி பண்ணுங்க, தப்பு இல்ல. தப்பா இருந்தாதான் நீங்க பேசுறது சரியா தப்பான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. தப்பா இருந்தாதான் அதை சரி பண்ண முடியும். தப்பா பேசினாலும் அது சரிதான். ஏன்னா நமக்கு வந்து ஹிந்தி தாய்மொழி கிடையாது. நம்ம முயற்சி பண்றோம். அவங்க அளவுக்கு பேச முடியாட்டி ஒரு 50% கத்துக்கிட்டா கூட அது நமக்கு யூஸ்ஃபுல் தான். ஏன்னா நார்த் இந்தியால இருந்து நம்ம ஊருக்கு வந்து வேலை செய்யற எந்த ஒரு கூலிக்காரங்களும், அதாவது கூலி வேலை செய்யறவங்க, செங்க சூளையில வேலை செய்யறவங்க, ஸ்பின்னிங் மில்லு, மேஸ்திரி சித்தாலு, இந்த மாதிரியான இடத்துல வேலை செய்யறவங்க எல்லாருமே பியூரா தமிழ் பேசுறது இல்ல. மரியாதை கொடுக்காம தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம ஓரளவு கத்துக்கிட்டா கூட போதும். சரிங்களா? அடுத்து सुविधा सर। ஆமா बोलिएம்மா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20 சரிம்மா கரெக்ட். थैंक यू தன்யவாத்.
धन्यवाद। அடுத்து வேற யார் பேசுறீங்க? सर நான் பேசுறேன் சார்। हाँ जी, बोलिए। और मांगे। सभी को नमस्कार। नमस्कार। 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இருங்க 17 இருங்க 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 12 12 அதுக்கப்புறம் 13 சொல்லுங்க, 13 14 14 15 15 16 16 17 17 18 18 19 19 20 அவ்வளவுதான் கரெக்ட். ஒரு சில இடத்துல நீங்க ஃபாஸ்டா போகும்போது என்னால அதை ஃபாலோ பண்ண முடியறது இல்ல, அதனாலதான் நான் திருப்பி கேட்கிறேன். இதுக்காக தப்பா எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா, டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல நானும். ஜி வேற யாராவது? தன்யவாத் ஜி. வேற யாராவது பேசுறீங்களா? सर ना பேசணுமா சார்? जी बोलिए। नमस्कार जी। नमस्कार जी, बोलिए। 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 करेक्ट जी, धन्यवाद। வேற धन्यवाद जी। வேற யார் பேசுறீங்க? சண்முகவேல் ஜி। हाँ बोलिए जी, नमस्ते। இன்னைக்கு தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன்। வாழ்த்துக்கள், சீக்கிரம் கத்துக்குங்க। மகிழ்ச்சிங்க பாஸ்। ஆ, அது சொல்றீங்களா, ஒன்று ரெண்டு தவறா வரும், ஆ, இல்ல, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்। இங்க நீங்க ஏக் இங்க நீங்க ஏக் வந்திருக்கிறது ஜி, இங்க நீங்க வந்திருக்கிறது உங்ககிட்ட உச்சரிப்புல என்னென்ன பிழை இருக்கோ அதை சரி பண்றதுக்கு தான். நீங்க தப்பா பேசினாதான் அதை நான் எனக்கு கரெக்ட் ஓகே பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். நீங்க சரியா தப்போ பேசுங்க, அது சரியா தப்பு ஓகே நான் சொல்றேன் சரிங்களா? ஓகே ஸ்டார்ட் ஓகே பண்ணுங்க। ஓகே। एक दो तीन चार चार पाँच छः सात आठ नौ 10 11 12 13 14 15 16 17 18 19 20 17 17 சொல்லுங்க। 17 ஓகே, ஓ 17 படிச்சிட்டேன்। ஆமா, 17 17 17 சரிங்க ஜி। 17 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்। ஓகே, வேற யார் பேசுறீங்க? தன்யவாத் தேங்க்யூ। ஜி, தன்யவாத்। வேற யார் जी பேசுறீங்க? நான் சொல்கிறேன் जी। சொல்லுங்க ஜி। जी நான் ட்ரை பண்ணுறேன் जी। டக்கு டக்குன்னு ஒருத்தர பேசுங்க, கரெக்ஷன் இருந்தா சொல்றேன், சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க। ओके நான் பேசுகிறேன் जी। சரி ஸ்டார்ட் பண்ணுங்க। 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓகே ஜி, சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள்। அடுத்து தன்யவாத் ஜி। வேற धन्यवाद जी। வேற யார் பேசுறீங்க? सर हेलो। बोलिए जी, சொல்லுங்க ஜி। सर गणेश सर நான் ட்ரை பண்ணுறேன் சார்। சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க। சார் கேட்குதா? கேக்குது ஜி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க। ஹலோ, உங்களுக்கு சிக்னல் கிடைக்குதா? 1 2 சரி, உங்களுக்கு சிக்னல் சரி சார் கிடைக்கல, கேட்குது எனக்கு। சரிங்க ஜி, இன்னொரு சார் 5 கணேஷ் நிமிஷம்। சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது ஜி, உங்களுக்கு சிக்னல் சிக்னல் கிடைக்கல, இருக்கு। இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு ட்ரை பண்ணுங்க ஓகே சார்। ஜி। வேற யார் பேசுறீங்க? நீங்க जी போதும்னு நான் சொன்னீங்க, சொல்லுங்க। जी நான் ட்ரை பண்ணுறேன் जी। சிக்னல் போயிடுச்சு। சொல்லுங்க சொல்லுங்க, ஸ்டார்ட் 1 பண்ணு। 2 3 1 2 3 4 5 4 छे 5 6 6 छे 7 8 6 7 8 9 10 11 12
13 14 15 16 17 18 19 20 கரெக்ட் ஜி, எல்லாமே கரெக்ட். சிறப்பு, வாழ்த்துக்கள். தன்யவாத் ஜி. धन्यवाद வேற யாராவது பேசுறீங்களா? பேசுங்க. நான் பேசுவேன் சார். பேசுங்க ஜி. हेलो 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 9 9க்கு என்ன என்ன எழுத்து வரும் ஜி? என்ன எழுத்து வரும்? 9ஆம் நம்பர். நவ். நீங்க ஃபாஸ்டா போனதுல எனக்கு 9ஆம் நம்பர் சரியா கேட்கல, அதனாலதான் கேட்டேன். கரெக்ட் ஜி, வாழ்த்துக்கள். வேற யார் பேசுறீங்க? தன்யவாத். வேற? சரிங்க ஜி. அடுத்து இது முடிச்சுக்கலாம்னா ஓகே போடுங்க. இந்த மாதிரி தம் சிக்னல் போடுங்க. சரிங்க ஜி. இப்ப செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல புதுசா ஸ்டார்ட் பண்ற எல்லாருக்கும் ஒரு இடத்துல நிச்சயமா குழப்பம் வருங்க. கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கவங்க இந்த இடத்துல இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் சொல்றேன். என்னுடைய அப்பா, என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய அக்கா, என்னுடைய அம்மா, என்னுடைய தங்கை. நம்ம குடும்பத்துக்குள்ள க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல வர்றவங்க இவ்வளவுதான். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, அம்மா, அப்பா. இந்த குறிப்பிட்ட 6 உறவுகள் தான் ரொம்ப நெருங்கின சொந்தங்களா வரும் குடும்ப உறவுல. இப்ப என்னுடைய அப்பாவின் பெயர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா அதுக்கு ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். என்னுடைய அம்மாவின் பெயர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா அதுக்கு ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். என்னுடைய அண்ணனின் பெயர், என்னுடைய தம்பியின் பெயர், என்னுடைய அக்கா தங்கையின் பெயர், இப்படி எல்லாம் சொல்ற மாதிரி இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணணுங்க. இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் அப் எழுதி போட்டிருந்தேன். அதுல என்னுடைய அப்பான்னு சொல்றதுக்கு மேரே பிதாஜி அப்படின்னு எழுதி போட்டிருந்தாங்க. எதனால அப்பாவுக்கு முன்னாடி மேரே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்படின்னா, அப்பா வயசுல பெரியவர், மரியாதை கொடுக்கணும். அதுக்காக அப்பாவுக்கு முன்னாடி மேரா பிதாஜி அப்படின்னு சொல்லாம மேரே பிதாஜி அப்படின்னு போட்டிருக்கேங்க. அடுத்து அண்ணனுக்கு மேரே படே பாயி, மேரே படே பாயி. அண்ணனுக்கு ஏன் மேரே போடுறோம்னா, அண்ணனும் வயசுல பெரியவர், அதனால மரியாதை கொடுக்கறதுக்காக மேராவுக்கு பதில மேரேன்ற வார்த்தையை சேர்த்திருக்கோங்க. என்னுடைய தம்பின்னு சொல்றதுக்கு என்னுடைய தம்பியின் பெயர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா மேரா சோட்டா பாயி. தம்பிக்கு மேரே போட வேண்டியதில்லை, ஏன்னா வயசுல சின்னவர், மரியாதை கொடுக்க வேண்டியதில்லை. அப்படிங்கிறப்ப மேரா சோட்டா பாயி இப்படி சொல்லணுங்க. அம்மா, அக்கா, தங்கை, பெண்பால் அப்படின்னு வந்துட்டாலே என்னுடைய அம்மா, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை, என்னுடைய அம்மாவின் பெயர், என்னுடைய அக்காவின் பெயர், என்னுடைய தங்கையின் பெயர், இப்படி ஸ்டார்ட் பண்றதுக்காக, இப்படி சொல்றதுக்கு இனிஷியலா என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைன்னு சொல்றதுக்கு மேரி அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்தினா போதும். ஆண்பால்ல அப்பா, அண்ணன், தம்பிக்கு மட்டும்தான் மேரா மேரே மாறுமே தவிர அம்மா, அக்கா, தங்கைக்கு எந்த ஒரு மாற்றமும் வராதுங்க. டைரக்டா மேரி அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்படி சொன்னா போதுங்க. மேரி மாதா ஜி கா நாம், மேரி படி பெஹன் கா நாம், மேரி சோட்டி பெஹன் கா நாம், இப்படி ஸ்டார்ட் பண்ணா போதும். எல்லாமே மேரி மேரி மேரின்னு வருங்க. இது கடந்த கிளாஸ்ல ஒருத்தர் டவுட்டா கேட்டாங்க, அம்மாவுக்கு எப்படி வரும், அப்பாவுக்கு எப்படி வரும், தம்பிக்கு எப்படி வரும்னு கேட்டிருந்தாங்க. அதனாலதான் நான் ரைட் அப்பா எழுதி போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கேன். இதை நான் ஷார்ட்ஸாவும் மாத்தி யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்ப சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து சென்டென்ஸ் சேர்த்து கண்டிப்பா பப்ளிஷ் பண்ணுவாங்க. நாளைக்கு ஈவினிங்குள்ள அதை நான் போட்டுருவேன். சரிங்க. இப்ப செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு கான்பிடென்ட்டா தெரிஞ்சது, அதாவது இதுக்கு முன்னாடி பேசி காமிச்சது, கரெக்ஷன் பார்த்தது, எனக்கு இது பக்காவா தெரியும், எந்த ஒரு தப்புமே இருக்காது அப்படின்னு கான்பிடென்ட்டா இருக்கிற சென்டென்ஸ் மட்டும் பேசுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பேசுங்க, அதை நான் கரெக்ஷன் பண்றேன்.
முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா முடிங்க. 10 சென்டென்ஸ் அதிகபட்சம் 10 சென்டென்ஸ் வச்சுக்கோங்க. 20 சென்டென்ஸ் 30 சென்டென்ஸ் எடுத்தீங்கன்னா பேசும் பொழுது ஒன்று டைம் எடுக்கும், ரெண்டாவது தப்பாயிடுமோ அப்படின்ற பயமும் வரும். அதனால 10 சென்டென்ஸ் எடுங்க. இப்போ 3வது கிளாஸ் தான் போகுது எனக்கு தெரிஞ்சு. ஒரு 10 சென்டென்ஸ் மட்டும் பேசுங்க. அடுத்தடுத்த கிளாஸ்ல 40 சென்டென்ஸ் வரைக்கும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரேங்க. எனக்கு பிடித்தமான செயல், எனக்கு பொழுதுபோக்கு, பிடித்தமான செயல் இப்படின்லாம் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த இதுல கிளாஸ்ல சொல்லி தரேங்க. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் 10 லைன் சொன்னாலும் கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. பாக்குறவங்க ஆச்சரியப்படணும். அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. स्टार्ट பண்ணலாங்களா? रामकृष्णन, बोलिए जी, स्टार्ट பண்ணுங்க. आपका नाम क्या है? मेरा नाम रामकृष्णन है. आपकी उम्र कितनी है? मेरी उम्र 67 है. आपकी उम्र क्या है? मैं 67 साल का हूँ. मैं चेन्नई में रहता हूँ. நான் சென்னையில் வசிக்கிறேன். मैं चेन्नई में काम करता है. நான் சென்னையில் வேலை செய்கிறேன். मेरे पिताजी का मैं चेन्नई में रहता हूँ அப்படின்னா நான் சென்னையில் வசிக்கிறேன். அடுத்த சென்டென்ஸ் சொல்லுங்க. मैं चेन्नई में काम करता है. நான் சென்னையில் வேலை செய்கிறேன். நீங்க நான் சென்னையில் வசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது मैं चेन्नई में रहता हूँ கடைசி வார்த்தை ஹூன்றது கரெக்டா உச்சரிச்சிருக்கீங்க. ஆனா அடுத்த சென்டென்ஸ்ல ஏன் ஹேக்கு போறீங்கன்னு தெரியல. அதுவும் ஹூன் தான் வரும். அந்த சென்டென்ஸ் சொல்லுங்க. அடுத்த சென்டென்ஸ் मैं चेन्नई में काम करता हूँ. நான் சென்னையில் வேலை செய்கிறேன். ஆமாங்க. சரிங்க, கரெக்ட். ஹூன் தான் கரெக்ட். मेरे पिताजी का नाम वेंकट कृष्णन. मेरी माताजी का नाम अंबुजम. मेरी मातृभाषा तमिழ் है. இது வரைக்கும் நான் சொல்லிருக்கேன் சார். சரிங்க. இப்ப இதுல 2 சின்ன கரெக்ஷன் சொல்றேன். அப்பா பேரும் அம்மா பேரும் சொன்னீங்க. இறுதியில ஹெல்பிங் வெர்ப் துணை வினைச்சொல் ஹேன்றத பயன்படுத்தணுங்க. உங்களை பத்தி பேசும் பொழுது சிம்பிள் ப்ரெசன்ட் உங்களை பத்தி பேசும் பொழுது நான் ஆரம்பிச்சா, அதாவது மேன் ஆரம்பிச்சா ஹூன்ல முடிக்கணும். அப்பாவை பத்தி பேசும் பொழுது மேரே பிதாஜின்னு ஆரம்பிச்சா மேரே பிதாஜி கா நாம் சுந்தர் அப்படின்னு நீங்க சுந்தரோட நிப்பாட்டிட்டீங்க. கடைசீட்ல ஹே அப்படின்ற வார்த்தையையும் பயன்படுத்தணும். இங்கிலீஷ்ல மை ஃபாதர்ஸ் நேம் ஈஸ் அப்படின்னு ஈஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் பாத்தீங்களா? ஈஸ், ஆம், ஆர். இந்த ஹெல்பிங் வெர்பு தான் இங்க ஹோ, ஹே, ஹோ அப்படின்னு வருதுங்க. இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல ஈஸ் போடாம விட்டா மை ஃபாதர்ஸ் நேம் ஈஸ் போடாம விட்டா சென்டென்ஸ் வித்தியாசமா தெரியும். அதே மாதிரி இங்கேயும் ஹேன்ற வார்த்தைய போடாம விட்டுட்டா இந்த சென்டென்ஸ் வித்தியாசமா தெரியுங்க. அதனால மேரே பிதாஜி கா நாம் ராமகிருஷ்ணன் ஹே, மேரி மாதாஜி கா நாம் ரத்னா ஹே, இந்த வார்த்தைகளை சேர்த்துக்கணுங்க. அடுத்த முறை பேசும்போது இன்னும் கொஞ்சம் இந்த கரெக்ஷன் இல்ல, நீங்க மறுபடியும் இன்னொரு முறை சொல்லுங்க. நான் இப்பயே கரெக்ஷன் பாத்துறேன். மறுபடியும் ஒன்ஸ் அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்க. आपका नाम क्या है? मेरा नाम रामकृष्णन जी है. जी, ஒரே நிமிஷம். எனக்கு கொஞ்சம் கேக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு செகண்ட் கேப் விட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் பேர் என்ன? मेरा नाम रामकृष्णन है. ओके. आपकी उम्र कितनी है? मेरी उम्र 67 है. ओके. आपकी उम्र क्या है? मेरे 67 साल का हूँ. உங்களுக்கு வயசு எத்தனைங்கய்யா? 67. 67ல 70னே வச்சுக்கலாம். 70ன்னு சொல்லுங்க. 70ன்னு சொல்லுங்க. 70. ओके. मैं 70 साल का हूँ. 70 साल का हूँ. मैं 70 साल का हूँ. அடுத்தது मैं चेन्नई में रहता हूँ. அதாவதுங்கய்யா இந்த ஒரு உச்சரிப்பையும் மாற்றம் பண்ணணும். நீங்க நான் அப்படின்னு சொல்றதுக்கு மே அப்படின்னு சொன்னா போதும். கடைசீட்டுல வர்ற இன்னு வந்து அழுத்தக்கூடாது. MAIN மேன்னு தான் இருக்கும். படிக்கும் பொழுது மெயின்னு தான் படிப்போம். ஆனா பேசும் பொழுது அந்த என் வந்து சைலண்ட் லெட்டர் ஆயிடும். அப்ப மே, இந்த பசுமாடு கத்தும் பார்த்திருக்கீங்களா? மே, அந்த உச்சரிப்பை மட்டும் கொடுத்தா போதும். இன்னு அரை மாத்திரையில தான் உச்சரிக்கணும். முழுசா மெயின் மெயின் இப்படின்னு அழுத்தக்கூடாதுங்க. இப்படி சொன்னோம்னா நார்த் இந்தியன்ஸ் ஒரே நிமிஷத்துல ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரியான கரெக்ஷன்கள் பண்ணும் பொழுது
நம்ம பேசும் பொழுது நார்த் இந்தியன்ஸ் ஆச்சரியப்படுவாங்க. நீங்க எந்த ஊரு? நீங்க நார்த் இந்தியா தான் போய் சொல்றீங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க ஆச்சரியப்படுவாங்க. சரிங்களா? ரைட் மே சென்னை மே சென்னை மே रहता हूं. ஸ்டார்ட் பண்ணுங்க. புரிஞ்சு. मैं चेन्नई में रहता हूँ. मैं चेन्नई में काम करता हूँ. நான் சென்னையில் வேலை செய்கிறேன். கரெக்ஷன் நோட் பண்ணிட்டேன் நானு. मेरे पिताजी का नाम வெங்கடகிருஷ்ணன் है. அதே மாதிரிங்கய்யா, எப்படி மேக்கு வந்து நான் சொல்லும் பொழுது மே சொன்னா போதும், இன்னும் வந்து அழுத்தக்கூடாதுன்னு சொன்னனும். அதே மாதிரி சொல்றதுக்கும் சொல்றதுக்கும் கடைசீட்ல வர்ற இன்னையும் அரை மாத்திரையில தான் உச்சரிக்கணும். பூன்னு ஹைன்னு பூன்னு இப்படின்னு அழுத்தக்கூடாது. இன்னும் அரை மாத்திரையில சொன்னா போதுங்க. சரிங்களா? ஓகே, நன்றி நன்றி ஐயா. பூ ஹே நான் உச்சரிக்கும் போது என்ன சவுண்டே வராது. பூ ஹே. சரிங்களா? நன்றி நன்றி. இவ்வளவுதாங்க, கண்டினியூ பண்ணுங்க. मेरे पिताजी का नाम वेंकटकृष्णन है. मेरे माता जी का नाम अंबुजम है. मेरे मातृभाषा तमिழ் है. இவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அடுத்தது நான் தமிழன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா மே தமிழியன் ஹூம். சொல்லுங்க. மே தமிழியன் ஹூம். தமிழன். மே தமிழியன் ஹூம். எதனால தமிழன்னு சொல்லாம தமிழியன் அப்படின்னு சொல்றோம்னா, நார்த் இந்தியன்ஸுக்கு தமிழன்ற வார்த்தை வராது, அவங்களால உச்சரிக்க முடியாது. ஏலியன் சொல்லும் பொழுது எப்படி நமக்கு உச்சரிப்பு வருதோ அதே மாதிரி தமிழியன் இப்படிதான் அவங்களும் சொல்லுவாங்க. தமிழன்னு வராது, தமிழியன்னு தான் உச்சரிப்பு வரும். அதனால நம்மளும் அப்படிதான் சொல்லணுங்க. நான் தமிழன்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது. மே தமிழன் ஒன்னா அவங்க ஃப்ளூயன்சிக்கு வராது. அதனால மே தமிழியன் அப்படின்னு சொல்லணுங்க. சரிங்க ஜி, சூப்பர். வாழ்த்துக்கள். அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 சென்டென்ஸ் எழுதி மெமரைஸ் பண்ணுங்க. நல்லா பேசிருக்கீங்க. சின்ன சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கேன். அடுத்த கிளாஸ்ல இதை விட இன்னும் சிறப்பா பேசுங்க. धन्यवाद जी. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்ஸ். அடுத்து सर நான் சொல்லணுமா சார்? சொல்லுங்க ஜி. आपका नाम क्या है? मेरे नाम सैयद है. मैं सैयद हूँ. आपकी उम्र कितनी है? मेरी उम्र 30 साल है. आपकी उम्र क्या है? मैं 30 साल का हूँ. आप कहाँ से रहते हैं? हाँ, आप कहाँ रहते हैं? मैं अभी तिरुचि में रहता हूँ. आप कहाँ से आते हैं? हाँ, इस मैं तिरुचि से आता हूँ. आप कहाँ से हैं? मैं तिरुचि से हूँ. आप क्या काम करते हैं? मैं ऑफिसर का रूप में काम करता हूँ. आपके पिताजी का नाम क्या है? मेरे पिताजी का नाम याकूब है. आपके पिताजी क्या काम करते हैं? मेरे पिताजी ऑफिसर है. आपकी माता जी का नाम क्या है? मेरी माता जी का नाम कमरून है. आपकी माता जी क्या काम करते हैं? मेरी माता जी एक गृहिणी है. आपके परिवार में कितने सदस्य हैं? मेरे परिवार में 5 सदस्य हैं. आपके कितना भाई बहन है? मेरे एक भाई और एक छोटा भाई है. आपके भाई क्या काम करते हैं? मेरे भाई एक इंजीनियर है. आपकी मातृभाषा क्या है? मेरी मातृभाषा तमिल है. मुझे हिंदी आती है. मैं एक तमिलियन हूँ. धन्यवाद जी. சிறப்பு. இவருக்கு எல்லாருக்கும் ஒரு கிளாப் கொடுத்துருங்க. நல்லா பேசியிருக்காரு. இது அவருடைய 3வது வகுப்புன்னு நினைக்கிறேன். சிறப்பா பேசியிருக்காரு. கரெக்டுங்களா? இது உங்களுடைய 3வது வகுப்பு தானுங்க? ஆமா சார். கண்டினியூஸா 3 டேஸ். இன்னும் ஒரு 2 வாரங்க. இன்னொரு 4ல இருந்து 5 கிளாஸ் நீங்களும் என்ன மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவீங்க. வாழ்த்துக்கள் ஜி. धन्यवाद जी. धन्यवाद. थैंक यू. வேற யார் பேசுறீங்க? ஜி, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ முஜேங்கிறது எங்க யூஸ் பண்ணுவோம், மேரிங்கிறது எங்க யூஸ் பண்ணுவோம்? கரெக்ட்டுங்க ஜி. நான் அந்த ரைட் அப் எழுதி போடும் பொழுதே வந்து எனக்கும் இந்த கொஸ்டின் மனசுல வந்துச்சு. எல்லாருமே வந்து முஜே
மேரை சரி முஜே மேரா மேரி இதெல்லாம் எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா முஜேன்ற வார்த்தை உயிரில்லாத பொருட்களுக்கு பயன்படுத்தணுங்க. முஜே முஜே பானி சாயே எனக்கு தண்ணி வேணும். முஜே காடி சாயே எனக்கு வண்டி வேணும், எனக்கு தண்ணி வேணும். இப்படின்ற இடத்துல உயிரில்லாத பொருட்களை குறிக்கிறதுக்கு மட்டும்தான் முஜேன்ற வார்த்தையை பயன்படுத்தணுமே தவிர உயிருள்ள அண்ணன் அக்கா தம்பி அம்மா அப்பா இவங்களுக்கு முஜேன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுங்க. நான் சொன்ன வார்த்தைகள்ல மேரா மேரி மேரே இந்த வார்த்தைகள்ல மரியாதை இருக்கு, பன்மை இருக்கு. அண்ணன் தம்பி அக்கா தங்கை, 2 அண்ணன் 2 தம்பி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான மரியாதைகள் கொடுக்க வேண்டியிருக்குங்க. அப்பானா வயசுல பெரியவருக்கு மேரே போடணும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த இன்னைக்கு எழுதி போட்டிருக்கேன். தம்பின்னா மேரா மட்டும் போட்டா போதும், அண்ணனுக்கு மேரே போடணும். பெண்கள் பொறுத்த வரைக்கும் அம்மா அக்கா தங்கை எல்லாருக்கும் மேரின்ற ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்தினா போதும். இவ்வளவு விஷயம் இருக்கும் பொழுது முஜே அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா சில பேர் இதை பயன்படுத்தியிருக்காங்க. முஜே தோ பாய் ஹே, முஜே தோ பெஹன் ஹே, முஜே தோ சோட்டி பெஹன் ஹே இப்படியும் பயன்படுத்தியிருக்காங்க. நானும் கிளாஸ்ல இதே மாதிரி உங்களை மாதிரி போய் கத்துக்கும் பொழுது எனக்கு இந்த சந்தேகங்கள்லாம் வந்துச்சு. இன்னைக்கு நான் இதை எழுதி போடும் பொழுது யாராவது கேட்பாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி நீங்க கேட்டுட்டீங்க. எனக்கும் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கான மரியாதையை கொடுக்கும் பொழுது மேரா மேரி மேரே மட்டும்தான் பயன்படுத்தணும். முஜே என்று சொல்லும் பொழுது அது உயிரில்லாத பொருட்களுக்கு தான் பயன்படுத்த முடியுங்க. ஓகே சார். இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு பொருளுக்கும் நம்ம பயன்படுத்தும் போதும் முஜேக்கு பதில் மேரா யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது, அல்ல அது தவறாது? ஃபார் எக்ஸாம்பிள் இது யாரோட பெண்ணு அப்படிங்கனாக்கா மேரா பெண் ஹே அப்படின்னு சொல்றாங்களா? அதுக்கு அந்த இடத்துல சொல்லலாங்க. ஆனா அண்ணனுக்கு உண்டான அப்பாவுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கும் பொழுது மேரா மேரி மேரே தான் பயன்படுத்தணும், முஜே பயன்படுத்தக்கூடாது. ஓகே ஓகே. மேரா மேரி உயிரில்லாத பொருளுக்கு பயன்படுத்தலாம். இந்த புத்தகம் யாருது அப்படின்னு கேட்டா மேரி கிதாப் ஹேன்னு சொல்லணும். ஏன் மேரா கிதாப் ஹேன்னு சொல்லனா புத்தகம் பெண்பால், ஃபெமினின் நவுன். எப்படி வயது வந்து பெண்பால்னு சொல்றோமோ அதே மாதிரி ஹிந்தியில புத்தகமும் பெண்பாலுங்க. அப்ப என்னுடைய புத்தகம்னு சொல்றதுக்கு மேரி கிதாப்னு சொல்லணும். இதே வந்து எக்ஸாம்பிள் வரலையே. இதே மொபைல் வந்து யாருன்னு கேட்கும் பொழுது மேரா மொபைல்னு சொல்லணுங்க. எதனால மேரா போடுறோம்னா மொபைல் வந்து ஆன் பால். போன் யாருதுன்னு கேட்கும் பொழுது மேரா மொபைல்னு சொல்லணும். புத்தகம் யாருதுன்னு கேட்டா மேரி மொபைல்னு சொல்லணுங்க. எனக்கு 2 புத்தகம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா முஜே எனக்கு 2 புத்தகம் வேணும்னு கேட்கற மாதிரி தான் முஜே தோ கிதாப் சாயே அப்படின்னு சொல்லலாங்க. முஜே தோ கிதாப் சாயேன்னு சொல்லலாம். ஆனா உயிருள்ள மனிதர்களை பத்தி பேசும்பொழுது மேரா மேரி மேரி தான் பயன்படுத்தணும். எக்காரணத்தை கொண்டு முஜேன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இது ரூல், இது விதிமுறை. அது ஓகே சார். இப்போ அந்த மொபைலுக்கு சொன்னீங்கல்ல மேரா மொபைல் ஹே அப்படிங்கிற இடத்துல இப்போ மொபைல் வந்து உயிர் இல்லாத பொருள் அப்படின்னா அந்த இடத்துல முஜே மொபைல் ஹேன்னு தானே சொல்லணும்? இல்லைங்க, ஹிந்தியில தமிழ் இலக்கணம் வேற, ஹிந்தி இலக்கணம் வேறங்க. ஹிந்தி இலக்கணத்துல வார்த்தைகள் பொருட்கள் எல்லாத்துக்குமே ஆண்பால் பெண்பால் பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப நீங்க இது உங்களுக்கு 3வது கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், கரெக்ட்டுங்களா? இல்ல 2வது கிளாஸா? 2வது கிளாஸ் சார். எத்தனாவது கிளாஸுங்க? 2வது கிளாஸ். 2வது கிளாஸ். இந்த மாசம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு உயிர் உள்ள பொருட்கள் உயிரில்லாத பொருட்கள் எங்க முஜே பயன்படுத்தணும், எங்க மேரா பயன்படுத்தணும், எங்க மேரியை பயன்படுத்தணும்ன்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரொம்ப டவுட் கேட்டு நானும் கிராமருக்குள்ள போய் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன்னா புதுசா கேட்கறவங்க ஹிந்தின்றது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்படி எதுவும் வரக்கூடாதுன்னு தான் நான் மொத்தமே 20 சென்டென்ஸ் 30 சென்டென்ஸ்க்குள்ள செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். நம்ம கிராமர் ரிலேட்டடான டவுட்ஸ் வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்பால் பெண்பால் பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஆண்பால் பெண்பால் பிரிச்சிருக்காங்க. இப்ப ஒரு சாப்பிட்ற தட்டு இருக்குன்னா அது வந்து பெண்பாலுங்க. அதே கிண்ணம் வச்சிருப்போம் பாருங்க, பொரியல் கிண்ணம், ஒரே சைஸ்ல சரி பெரிய கிண்ணமா இருந்தா ஆண்பால் சொல்லுவாங்க, சின்ன கிண்ணமா இருந்தா பெண்பால் சொல்லுவாங்க. பாக்குறதுக்கு பெருசா இருக்க எல்லா பொருளுமே ஆண்பால்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சிம்பிளா சொல்றேன். கதவு பெருசா இருக்கு ஆண்பால், ஜன்னல் சின்னதா இருக்கு பெண்பால், ஷூ பெருசா இருக்கு ஆண்பால், செப்பல் சின்னதா இருக்கு பெண்பால், பூட்டு பெருசா இருக்கு ஆண்பால், சாவி சின்னதா இருக்கு பெண்பால். சரிங்களா? இதுக்கு ஆப்போசிட்டாவும் வரும். கத்தி சின்னதா தான் இருக்கும் ஆனா அது ஆண்பால். ராஜாக்கள் பயன்படுத்திய போர்வால் பெருசா இருக்கும் ஆனா அது பெண்பால். இலக்கணம் சம்பந்தம் இல்லாம இருக்கும். அதனாலதான் இலக்கணம் படிக்கிறது கஷ்டம். நம்ம அதுக்குள்ள இப்ப எடுத்தோடனே போக வேண்டாம். நான் கொடுக்குற சென்டென்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நான்
ஒருவேளை நான் கொடுக்குற சென்டென்ஸ்ல டவுட் இருந்ததுன்னா நீங்க டைரக்டா கூகுள் ஜெமினியோவோ அல்லது கோபைலட்டையோ அல்லது பர்ப்ளெக்சிட்டியவோ அல்லது இருக்கிற எந்த ஏஐல வேணாலும் கேட்கலாம். ஏன்னா நான் எல்லா ஏஐயும் கேட்டுட்டு தான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால நீங்க கொடுக்குற சென்டென்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கிராமர் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தா தனியா கூட கேளுங்க, நான் சொல்றேன். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாங்களா? செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணலாங்களா? செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் யாராவது படிங்க. ரொம்ப பெருசாலாம் வேண்டாங்க, ஒரு 10 சென்டென்ஸ் அதிகபட்சம் கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. नमस्कार जी। नमस्कार जी, बोलिए। आपका नाम क्या है? मेरा नाम पेरुमाल है। आपकी उम्र कितनी है? मेरी उम्र 52 साल है। मैं 52 साल का हूँ। आप कहाँ रहते हैं? मैं अभी चेन्नई में रहते। எங்கே வசிக்கிறீர்கள்? कहाँ रहते हैं? சொல்லுங்க ஐயா. आप कहाँ रहते हैं? मैं अभी चेन्नई में रहता हूँ। आप कहाँ से आता हूँ? मैं चेन्नई से आता हूँ। आता हूँ। आता हूँ। சரிங்க ஐயா. आप कहाँ से हो? मैं चेन्नई से हूँ। आप कहाँ काम करते हो? ஐயா ஒரே நிமிஷம். அதாவதுங்க இப்ப எங்க அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்படின்றதுக்கு கஹா கஹா இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப வந்து பயன்படுத்துவோம். நீங்க இதற்குண்டான வார்த்தை, இந்த வார்த்தைகளை நீங்க இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க தனியா இது வரைக்கும் பேசி பார்க்கலன்னு நினைக்கிறேன். சிம்பிளான ட்ரிக் சொல்றேங்க ஐயா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஒருத்தருடைய ஒய்ஃபுடையவோ அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருடைய வாட்ஸ்அப்பையாவது ஓபன் பண்ணிட்டு வாய்ஸ் ரெக்கார்டு சென்ட் பண்ணுங்க. வாய்ஸ் ரெக்கார்டு ரெக்கார்ட் பண்ணுங்க. அதை யாருக்கா ஒருத்தருக்கு அனுப்பிச்சிட்டு இல்லைன்னா போன்லயே வாய்ஸ் ரெக்கார்டு ஆப்பை ஓபன் பண்ணி உங்களுடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுங்க. நான் வீடியோவும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட கம்பேர் பண்ணி பாருங்க. என்னுடைய ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்கு, நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்றத நீங்க ஒரு நீதிபதியா இருந்து நீங்களே திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க. எந்த இடத்துல மாத்தணும், யார் தப்பா சொல்றாங்க அப்படின்றத நீங்களே உங்களுடைய குரல்ல செக் பண்ணி பாருங்க. இது சிம்பிள் மெத்தடு. நீங்க அடுத்த கிளாஸ் வரும்பொழுது உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டை நீங்களே ரெக்கார்ட் பண்ணி ஒரு முறைக்கு 2-3 முறை கேட்டு பாருங்க, எந்தெந்த இடத்துல தப்பு பண்றோன்றத. உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியலன்னா அதை எனக்கு அனுப்புங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வாய்ஸ் ரெக்கார்டு கரெக்ஷன் பண்ணி தர்றாங்க. எங்க அப்படின்னு சொல்றதுக்கு கஹா அப்படின்றத உச்சரிக்கணுங்க. கண்டினியூ பண்ணுங்க. आप कहाँ से हो? मैं चेन्नई से हूँ। मैं कहाँ काम करता हूँ? मैं अभी चेन्नई में काम करता हूँ। आप क्या काम करता हूँ? मैं मोटर व्हीकल इंस्पेक्टर के रूप में काम करता हूँ। கரெக்டுங்க ஐயா, கரெக்டா சொல்லிருக்கீங்க. போன கிளாஸ்ல இந்த கே ரூப்புமே ஒர்க்கிங் ஆஸ் இன்ஜினியர் வடிவத்தில் அப்படின்றது உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். இந்த கிளாஸ்ல அதை கரெக்டா சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள். கண்டினியூ பண்ணுங்க. आप क्या काम करता हूँ? मैं ऊटी में मोटर व्हीकल इंस्पेक्टर के रूप में काम करता हूँ। आपके पिताजी का नाम क्या है? मेरे पिताजी का नाम नटराजन है। आपकी माताजी का नाम क्या है? मेरी माताजी का नाम कन्नामाल है। आपके पिताजी क्या काम करता हूँ? मेरे पिताजी एक किसान है। आपकी माँ क्या काम करती हूँ? मेरी माँ एक गृहिणी हूँ। आपके परिवार में कितने सदस्य हूँ? मेरी परिवार में 4 लोग हैं। आपके कितने भाई बहन है? मेरी 3 दीदियां और एक छोटा भाई है। आपके भाई क्या काम करता है? இல்ல நம்ம வந்து அண்ணன் தம்பி தங்கை இத பத்தி நான் தனியா கிளாஸ் எடுக்கிறேன். அதுல வந்து உச்சரிப்புகள் இன்னும் வேற மாதிரி வரும். தங்கைகள் அக்காக்கள் அப்படின்னா பெஹனே ஹே அப்படின்னு உச்சரிப்பு வரும். அது இன்னும் சொல்லி கொடுக்கல. நீங்க இந்த அளவுக்கு சொன்னதே போதும். கடைசி ஒரு 3 லைன் இருக்கு, அதுக்கு வந்துருங்க. நான் தமிழன், நான் இந்தியன், நான் அந்த அதுக்கு வந்துருங்க.
இல்ல இதுல எனக்கு அண்ணன் இல்லைன்னு சொல்ல வரேன். அது வந்து மேரே பாய் நகிகேன்னு சொல்லலாமா? அது தப்பா கரெக்டான்னு சொல்ல அது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம். அதை நான் இன்னும் சொல்லி கொடுக்கல. நான் சொல்லி கொடுக்கும்போது அதை பார்த்துக்கலாம். ओके मेरी मातृभाषा तमिल है, मुझे हिंदी आती है, मैं एक तमिलियन हूँ, मैं भारत से हूँ, मैं एक पार्थियन हूँ. பார்த்தியன் சரிங்க. இப்ப நீங்க எந்தெந்த இடத்துல கவனிக்கணும் அப்படின்னா எங்கிருந்து அப்படின்ற வார்த்தைக்கு கஹா சே கஹா இந்த உச்சரிப்பை நீங்க வந்து வாய்ஸ் ரெக்கார்டு திரும்ப திரும்ப பண்ணி கேட்டு பாருங்க. என்னுடைய வீடியோவோட கம்பேர் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து குரூப்லயே இருக்கு. இல்லைன்னா நான் மறுபடியும் கூட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனுக்கு லிங்க் மறுபடியும் அனுப்புறேன். ரெண்டாவது எந்த இடத்துல ஏ ஹோ ஓ இந்த ஹெல்பிங் வெர்பு இஸ் ஆம் ஆர் இதுக்கு வந்து உச்சரிப்பு நீங்க இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு மட்டும்தான் உங்களுடைய பேச்சுல இருக்கிற குறைகள், வேற எதுவும் இல்லைங்கய்யா. எல்லாம் கரெக்டா இருக்கு. அடுத்த கிளாஸ்ல இன்னும் சிறப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு சில தவறுகள் சுட்டி காமிச்சிருக்கேன். கஹா ஏ இது மட்டும் தான் இருக்கு. வாழ்த்துக்கோங்கய்யா. தன்யவாத். அடுத்து வேற யார் பேசுறீங்க? வேற யாராவது பேசுறீங்களா? जी बोलिए माँ. आपका नाम क्या है? मेरा नाम मेनका है, मैं मेनका हूँ. आपकी उम्र कितनी है? मेरी उम्र 20 साल है, मैं 20 साल की हूँ. आप कहाँ रहते हैं? मैं अभी करूर में रहती हूँ. आप कहाँ से आता है? मैं करूर से आती हूँ. आप कहाँ काम करते हैं? मैं अभी करूर में काम करती हूँ. आप क्या काम करते हैं? मैं एक गृहिणी है. गृहिणी हूँ. गृहिणी हूँ. ஆமாங்க. இருக்கிறேன். நான் வீட்டில் தமிழ்ல இல்லத்தரசி. நான் இல்லத்தரசியாக இருக்கிறேன். அந்த கடைசீட்டுல வர்ற ஹூனுக்கு என்ன அர்த்தம்னா இருக்கிறேன்னு அர்த்தங்க. எங்கேயுமே நம்ம வந்து தமிழ்ல பேசும் பொழுது நான் இல்லத்தரசியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இல்லத்தரசி நான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா நடுவுல வர்ற ஹெல்பிங் வெர்பு இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஐம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்களா? am I am a housewife. அந்த ஆமுக்கு உண்டான ஹெல்பிங் வெர்பு தான் ஹோம்னு வருதுங்க. சரிங்களா? தமிழ்ல இருந்து எக்ஸாம்பிள் எடுக்கிறது கஷ்டம். தமிழ்ல சொன்னா இருக்கிறேன்றதுக்கு இந்த வார்த்தை, இங்கிலீஷ்ல இருந்து எக்ஸாம்பிள் எடுக்கணும் am ஹெல்பிங் வெர்பு. அதுதான் இந்த இடத்துல பயன்படுத்தணுங்க. இது பயன்படுத்தாம விட்டா இந்த பேராகிராஃப் எழுதும் பொழுது அங்கங்க கமா ஃபுல் ஸ்டாப்லாம் வைப்போங்க. அந்த மாதிரி இந்த ஹிந்தி பேசும்பொழுது ஹெல்பிங் வெர்பு கண்டிப்பா பயன்படுத்தணுங்க. சரிங்களா? ओके जी. कंटिन्यू பண்ணுங்க. मेरी मातृभाषा तमिल है, मुझे हिंदी आती है. मैं तमिलनाडु से हूँ. मैं एक तमिलियन हूँ. मैं भारत से हूँ. मैं एक भारतीयन हूँ. சரி. அப்பா அம்மா பேர் சொல்லலையே. 10 பாயிண்ட் மட்டும் சொன்னதுனால நீங்க 10 பாயிண்ட் நிப்பாட்டிட்டீங்களா? சரிங்க மேடம், வாழ்த்துக்கள். கரெக்டா பேசிருக்கீங்க. ஹெல்பிங் வெர்பு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணுன்றதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. என்னோட வீடியோ லிங்க் கூட இன்னைக்கு நான் மறுபடியும் போஸ்ட் பண்றேன். என்னுடைய பொருள் உச்சரிப்பு எப்படி இருக்கு அப்படின்றத உங்க வாய்ஸ் ரெக்கார்டை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. எந்த இடத்துல கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத பாருங்க. இன்னைக்கு எடுக்கிற கிளாஸை நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது குரூப்ல சரி யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் பப்ளிஷ் பண்ணுவாங்க, வீடியோ போடுறேன். உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அதை மறுபடியும் கூட ப்ளே பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கேட்க முடியல அப்படின்னா எனக்கு உங்களுடைய குரல் பதிவு எனக்கே அனுப்புங்க. நான் மறுபடியும் கூட கரெக்ஷன் பார்த்து சொல்றேன். வாழ்த்துக்கள் மேடம். தன்யவாத் ஜி. வேற யார் பேசுறீங்க? नमस्ते जी. नमस्ते जी, बोलिए. आपका नाम क्या है? मेरा नाम रमेश है.
आपकी उम्र कितनी है? मेरी उम्र 45। आप कहाँ रखते हैं? 45 है. நான் 45 வயதை உடையவனாக இருக்கிறேன். என்னுடைய வயது 45 அப்படின்னு சொல்லும் பொழுது मैं 45 साल का हूँ அப்படின்னு சொல்லணுங்க. मैं 45 साल का हूँ. कंटिन्यू பண்ணுங்க. आप कहाँ रखते हैं? मैं नबी कोयम्बतूर में रखता हूँ। आप कहाँ से आते हैं? मैं ऊटी से आता हूँ। आप कहाँ काम करते हैं? मैं कोयम्बतूर में काम करता हूँ। आप क्या काम करते हैं? मैं मैनेजर का रूप में काम करता हूँ। मैं कॉलेज में मैनेजर की रूप में काम करता हूँ। आपका पिताजी का नाम क्या है? मेरे पिताजी का नाम रामासामी है। आपका माताजी का नाम क्या है? मेरी माताजी का नाम ஆப்கே இல்ல ஆப்கி பயன்படுத்தணுங்க. உங்களுடைய அம்மாவின் பெயர் என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு ஆப்கி ஆப்கி மாதாஜி கா நாம் கியா ஹே இப்படி சொல்லணுங்க. சொல்லுங்க. आपकी माताजी का नाम क्या है? ஓகே. அடுத்து मेरी माताजी का नाम लक्ष्मी है। आपकी माता क्या काम करते हैं? मेरी माँ एक गृहिणी है। आपकी परिवार में कितनी सदस्य है? मेरे परिवार में 5 लोग हैं। आपकी कितनी भाई बहन है? मेरा एक छोटा भाई है। आपकी भाई क्या काम करते हैं? मेरा भाई एक इंजीनियर है। मेरी मातृभाषा तमिल है। मुझे हिंदी आती है। मैं तमिलनाडु से हूँ। मैं एक तमिलियन हूँ। मैं भारत से हूँ। मैं एक भारतीय हूँ। धन्यवाद जी. धन्यवाद जी. இது இல்லைங்க, எதனால நான் ஒரு இந்தியன் அப்படின்றத ஏன் சொல்றோம்னா, இன்கேஸ் நீங்க அதர் கண்ட்ரி போறீங்க, அரபு நாடுகளுக்கு போறீங்க அப்படின்னா, அல்லது அரபு நாடுகளுக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல நீங்க எந்த நாட்டுக்காரங்கன்னு கேட்டாங்கன்னா நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்றதுக்கு மே பார்த்தியன் அப்படின்னு சொல்லணுங்க. நான் இந்தியால இருந்து வர்றேன் அப்படின்னா மே பாரத் சே அப்படின்னு சொல்லணுங்க. நமக்கு வந்து இந்தியா தான் சொல்ல தெரியும். ஆனா நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க. இங்கிலீஷ்ல பேசும்பொழுதுதான் ஐம் ஃப்ரம் இந்தியான்னு சொல்லுவாங்களே தவிர ஹிந்தியில பேசும்பொழுது பாரத் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஏன் எல்லா சென்டென்ஸும் கொஸ்டின்ஸோட கொடுக்குறேன் அப்படின்னா, ஆப்போசிட்ல பேசுறவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றது நமக்கு புரிஞ்சா மட்டும்தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சரியான பதில்களை கொடுக்க முடியும். அதனாலதான் நான் எல்லா சென்டென்ஸுமே கொஸ்டினோடயே கொடுத்துருக்கேங்க. வெறும் ஆன்சர் மட்டுமே மனப்பாடம் பண்ணிட்டு வந்தோம்னா, ஆன்சர் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா என்ன கேள்வி கேட்கறாங்கன்றது சில நேரம் புரியாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால கொஸ்டினையும் ப்ராக்டிஸ் பண்றோம், ஆன்சரையும் ப்ராக்டிஸ் பண்றோங்க. கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நீங்க அடுத்தவங்களையும் திருப்பிட்டு கேள்வி கேட்கலாம். உங்க பேர் என்னன்னு உங்களை கேட்கும் பொழுது உங்க பேரை சொல்லிட்டு நீங்க திருப்பியும் கேள்வி கேட்கலாம். உங்க பேர் என்ன, ஆப்கா நாம் கியா ஹே அப்படின்னு உங்களுக்கு அந்த சான்ஸும் கிடைக்கும். அதுக்காக தான் கொஸ்டினையும் ப்ராக்டிஸ் பண்றோங்க. வேற அடுத்து யார் பேசுறீங்க?